விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் தும்பூர் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட்டே வரார். அது சிலவற்றை மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் 3 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் சந்திக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்தார். திமுக ஆட்சி அமைச்சதுன்னா பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சார். அதே மாதிரி பால் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பேன்னு சொல்லி உடனே ஆட்சிக்கு வந்த உடனே குறைச்சார். அதே போல முதலமைச்சரான பிறகு முதல் கையெழுத்து 5 கையெழுத்துக்கள்ல முதல் கையெழுத்து பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு விடியல் பயணம் அரசு இது போக்குவரத்துகள்ல பஸ்ஸுகள்ல இலவச பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த திட்டத்தை நிறைவேற்றினாரு. விடியல் பயணம் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கும் சேமிக்கிறாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல பெண்கள் படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும். பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பத்தாது, உயர்கல்வி கல்லூரிக்கு போக வேண்டும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் என்ன படிப்பு படித்தாலும் உயர்கல்வி படித்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தரேன்னு சொல்லி புதுமை பெண் திட்டம். இதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க 2,72,000 மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மூலம் 1000 ரூபாய் பெறுகின்றார்கள். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயன்பெற்று இருக்கிறார். அதே போல இப்போ உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கும் இதில் பயன்பெற வேண்டும் தமிழ் புதவல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அதே போல ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்நோக்குகின்ற திட்டம், பார்த்துட்டு கொண்ட திட்டம். இப்போ பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை அவங்களும் நிறைவேற்றிட்டு வராங்க, பயன்படுத்திட்டு வராங்க. அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முதல்ல பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு காலைல வெறும் வயிற்றுலேயே அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு அதே சிந்தனையாக இருப்பாங்க, பையன் பசியோடு போயிருப்பானே, படித்தானா, தூங்கிட்டானா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைங்களை அனுப்புகிறாங்க, மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க. நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே முதல்ல அவனுக்கு தரமான ஒரு காலை உணவு திட்டத்தை கொடுத்து அதன் பிறகு கல்வியும் கொடுக்குறோம். இப்படி முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக 17 லட்சம் மாணவர்கள், 31,000 அரசு பள்ளிகளில் 17 லட்சம் மாணவர்கள் காலையில் தினமும் போனோடனே முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 66,000 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதி, அதுதான் முதலமைச்சருடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க மகளிர் 1,50,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அதில் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள மகளிர் 1,16,00,000 மகளிருக்கு சென்ற செப்டம்பர் மாதம் மூலம் 1000 ரூபாய் மாதம் வழங்கப்படுகின்றது. 11 மாதம் வழங்கியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக 3,60,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தில் பயன்படுறாங்க. அதே போல இந்த தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதியில் செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகளை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றனர். முண்டியம்பாக்கத்தில் மருத்துவ கல்லூரி அமைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். குத்தாம்பூண்டி ஊராட்சி ஏரியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் 2 இடங்கள் புதிதாக மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கன்வாடி கட்டணம் கட்ட ரூபாய் 16 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குத்தாம்பூண்டி ஊராட்சியில் 4 தெருக்களில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, 20 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கஸ்பா காரணை ஊராட்சி பூங்குன்னம் கிராமத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. ஆசூர் ஊராட்சியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. முண்டியம்பாக்கம் முதல் லட்சுமிபுரம் செல்லும் சாலையில் இரு இடங்களில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரத்தூர் ஊராட்சியில் ரூபாய் 50 லட்சம் திட்டத்தின் கீழ் அயோத்திதாச பண்டிதர் திட்டத்தின் கீழ் சிமெண்ட் சாலை மற்றும் ஹாலோ பிளாக் சாலைகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்றுள்ளது. ஒரத்தூர், லட்சுமிபுரம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடையும் நிலையில் பிரச்சாரத்தில் முக்கிய தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சார பரப்புரையை தற்போது நேரலையில் கேட்டோம்.